அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏக்கான மெயின்ஸ் நியூ பேட்சுக்கான ஷெடியூல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏக்கு மெயின்ஸுக்கான பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஷெடியூல் வந்து போட்டிருக்கிறோம். ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்றாப்புல இந்த ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்குது. ஸோ ஓவரால் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் நம்ம இந்த ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஷெடியூலோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டானதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அட்மிஷன் போட்டு புக் வாங்கி பாடசாலை ஆப்பில் இணைஞ்சி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தயாராகிக்கோங்க. இது ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நம்மளுடைய அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய 6 இடங்கள்லையும் நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டில் இருந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்துருவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான புது டெஸ்ட் சீரிஸ் வந்து மொத்தம் 25 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆஃப்லைன்லையும் இருக்குது, ஆன்லைன்லையும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்க மாதிரி 200 கொஸ்டின் இதில் வந்து இருக்கும். ஸோ மெயின்ஸோட அப்ஸ்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் தான் நடக்க போகுது. அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடக்க போகுது. இல்லை உங்களால் இன்ஸ்டியூட் வந்து போட முடியல அப்படின்னா நீங்கள் ஆப்லேயே போடனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ சிலபஸ் படி பார்ட் ஏல 100 கொஸ்டின் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு 100 கொஸ்டின் வச்சு தான் மொத்தம் 5 யூனிட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள இருந்தும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் நமக்கு 20 மார்க்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் செக்ஷன் வைஸாக ஒரு 3 டெஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். யூனிட் டெஸ்ட் ஃபுல் யூனிட் டெஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் வந்து போட்டிருக்கிறோம். அது போக ஃபுல் டெஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் இருக்கும். அடுத்து அட்மினை பொறுத்த மட்டும் 30 மார்க் இதுக்கான வெயிட்டேஜ், செக்ஷன் வைஸ் இதில் ஒரு 3 டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஃபுல் இந்த யூனிட்டை மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒன்று, அது போக மாடல் டெஸ்ட்டில் ஒரு 2 வரும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் 15 மார்க் இருக்கும். அதில் ஒரு செக்ஷன் வைஸ் 3, எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் 3, ஜியோகிராஃபியில் செக்ஷன் வைஸ் 3. ஸோ எல்லாத்தையும் அதில் இருக்கக்கூடிய என்டையர் சிலபஸை 3 உடச்சி உங்களுக்கு டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபுல் யூனிட் டெஸ்ட்டும் நமக்கு வந்து வரும். பார்ட் பியை பொறுத்த மட்டும் நமக்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க ரீசனிங்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டும் 5 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். பார்ட் சியை பொறுத்த மட்டும் 60 கொஸ்டின், இதர் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு எது நானும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து யூனிட் வைஸாக ஒரு 14 டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்ம 25 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் டெஸ்ட்டுக்கான மொதல் டெஸ்ட். ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/12/2024 புதன்கிழமை மொதல் டெஸ்ட் நடக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், செக்ஷன் வைஸாக 3 டெஸ்ட் போடுறோம்னா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரியை 3 பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த மொதல் பாட்டு இங்கே உங்களுக்கு கவர் ஆகும். உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஷெடியூலில். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அது ரீசனிங்லேருந்து ஒரு 2 டாபிக் இருக்கும். அடுத்து லாங்குவேஜில் எய்தர் தமிழ் அல்லது இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு 2 டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு 200 கொஸ்டினுக்கு சிபிடியில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். அகைன் 2வது டெஸ்ட் என்னவா இருக்கும், இப்போ நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் மொதல் யூனிட்டு, அதை 3 பிரிச்சிருப்பேன்னு சொல்லிட்டேன். அப்போ மொதல் பாட்டு மேலே போயிடுச்சு, 2வது பாட்டு இங்கே வரும், 3வது பாட்டு 3வது டெஸ்ட்டுக்கு போகும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு நாள் விட்டு வரும். ஒரு நாள் தான் இடையில கேப் இருக்கும், ஏன்னா டைம் இல்லை. அப்போ இது 18 டெஸ்ட்னா 19 இடையில கேப்பு, 20ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் வந்துடும். அடுத்து 21 கேப்பு, 22ஆம் தேதி உங்களுக்கு 22ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த டெஸ்ட். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடையில ஒவ்வொரு நாள் கேப் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய 5 யூனிட்டையுமே 3 பிரிச்சிருப்பாங்க. அப்போ 15 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டாக தான் போக போகுது. சரியா? அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி 3 டெஸ்ட்டுக்குமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான். 3 டெஸ்ட்டுக்குமே ரீசனிங் 2 டாப்பிக்காக வரும். நமக்கு பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரை 2 டாப்பிக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 4வது டெஸ்ட் என்ன வரும், அகெயின் அடுத்து இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 4வது டெஸ்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ 4, 5, 6 3லையுமே அட்மின் தான் 3 இதாக கவர் ஆகும். ஸோ இப்படியே நமக்கு 15 டெஸ்ட் வரைக்கும் நமக்கு எப்படி தான் வரப்போகுது, நமக்கு யூனிட் டெஸ்ட்டாக தான் வரப்போகுது.
ஸோ இது 15ஆவது டெஸ்ட்டு. 15 டெஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு யூனிட் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ 16ஆவது டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, 16ஆவது டெஸ்ட்டு ஜிஎஸை பொறுத்த மட்டும் ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்டையராக ஃபுல் சிலபஸாக இங்கே வந்துடும். அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியை 3 டெஸ்ட்டுக்கு செக்ஷன் வைஸாக பிரிச்சிருந்தாங்க. இப்போ இது மட்டும் ஃபுல்லாக வந்துடும். ரீசனிங்கும் ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் சிலபஸ் வரும். உங்களுக்கு லாங்குவேஜும் ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் வரும். 17ஆவது டெஸ்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய அட்மின் ஃபுல் டெஸ்ட்டு, ரீசனிங்கும் இதுவும் ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கும். 18 சயின்ஸ் அண்ட் டெக்குக்கான ஃபுல் டெஸ்ட்டு, 19 உங்களுக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்கான ஃபுல் டெஸ்ட்டு, 20 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியாகிரபிக்கான ஃபுல் டெஸ்ட். அப்போ 20 வரைக்கும் 2வது ரிவிஷன் முடிச்சிட்டோம். ஸோ 15 வரைக்கும் முதல் ரிவிஷன் செக்ஷன் வைஸாக முடித்தோம். 16லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக செகண்ட் ரிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21, 22 என்டையர் அங்கே டிஎன்பிசியோடைய பேட்டர்ன் மாதிரி என்டையர் ஜிஎஸ், என்டையர் ரீசனிங், என்டையர் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்ட் ஏ பிசி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ இது வந்து 29ஆம் தேதி 31ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நமக்கு 8ஆம் தேதி தான் பரீட்சை, 2ஆம் தேதி கட்டாய தமிழுக்கான பரீட்சை. அது போக உங்களுக்கு ஒரு 3 கட்டாய தமிழுக்கான டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் எழுதுகிற மாதிரி இது வந்து இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 2 டிஸ்கிரிப்டிக்கான புக்கு, ஒவ்வொரு யூனிட்டுக்கு உண்டான புக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப எல்லா புக்கும் கொடுப்பாங்க. அதே குரூப் 2ஏக்கான புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ சப்போஸ் உங்களால் இதில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, வீட்டிலேருந்தே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ நோ டைம். ஸோ குரூப் 2A பொறுத்த மட்டும் 2006 வேகன்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் பார்ட்டை என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு யூனிட்டையும் 3 செக்ஷன் டெஸ்ட் எழுதுகிறோம். அடுத்து என்டையர் யூனிட் டெஸ்ட் எழுதுகிறோம், மாடல் டெஸ்ட் எழுதுகிறோம். ரீசனிங்கை பொறுத்த மட்டும் 15 யூனிட் டெஸ்ட்டு, அப்புறம் மாடல் டெஸ்ட்டு. லாங்குவேஜை பொறுத்த மட்டும் 14 யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 25 டெஸ்ட்டு வச்சு இந்த ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் நீங்கள் அட்டன் பண்ண விரும்புகிறீங்களோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதில் சேர்ந்துக்கலாம். இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.